மட்டும் இந்த கையை எங்க வச்சுக்கிட்டு இருந்த தமாஸ் பண்ணிக்கலாம். சீரான ராஜமுனால் முன்னுக்கு பொழுது நான் யாரு என்ன பெயர் என்ன தெரியுமா? எப்படி சொன்னா தெரியுமா? எப்படி தெரியும்? தாங்க சொன்னால் தெரியும். சொன்னாலும் தெரியும். இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு வந்திருக்குது, ஒரு பாட்டு பாடலாம், ரசிக்கலாம். நாளைக்கு முன்ன போய் பார்க்கும் போதெல்லாம் நல்ல அப்படி இருந்து பதம் இந்த மாவீரர்கள் கூடியிருக்கிறார்களே, ஏன் என்ன காரணம்? காரணம் கேக்குறேன். வீரப்பன் ஐயா அவர்கள் கோயில் பூசாரி. வீரப்பன் ஐயா அவர்கள் கோயில் பூசாரி வேறுபட்டவர்கள். மாண்டு வளர்ந்த வையவதே செத்தனால, செத்து வளர்ந்த சிவபதி சேர்ந்தனால சாமி பாதுகாத்துக்கிறாங்க. அதனால மார்கழி மாதத்துல மார்கழி மாதம்னா யாருக்குமே கிடைக்காது, நம்மளுக்கு மார்கழி மாதம் கிடைக்காது. உண்மையாக கடந்து போறாங்கன்னா சொர்க்க மதிப்பு இருக்கிறாங்க மார்கழி மாதத்துல. அதனால அவர் சேர்ந்ததுனால அவர் இரு மக்கள் மாதிரி அண்ணன் தம்பி கூட்டம் கொண்ட பசங்கள் வாடாம ஒரே இரவு அட்டக்கார கேட்டு செய்யுள்ளார். அம்மா பேர்பட்ட நாடகம் நடி நாடகம் அம்மா மாறுகிட்ட விலாசம் அவர் எப்படி வந்தாங்களோ அது போல மாறுகின்ற விலாசம் எப்படி எல்லாம் அடிபட்டு போனாங்க அந்த மாதிரி நீ கண்குள்ளா பார்க்காம மாறுகின்ற விலாசம் எடுத்திருக்காங்க. அம்மா அப்படி இருந்தாலும் அந்த நாடகத்தில் நான் யாரு சொல்லவா? முடியல வாத்தியாரே, நான் பண்றது எனக்கு ஒரு கேள்வி. ஒரு மாநில பண்டமா ஒரு தெய்வீக பண்டமா நீ எப்படி பிறப்பு வரலாறுன்னு கேக்குற? சொல்லியே தானுமா? அப்படியா? சொல்லவா? I
அமிர்தம் கலைஞ்சாங்க. அமிர்தம் எப்படி கலைஞ்சாங்க தெரியுமா? ஆமாம்மா, மந்தாகிரிமலை மத்தாம வைத்து அலைக்கடல் தாயிர் பாண்டமாக வைத்து அணைக்கின்ற கயிறு ஆக சேசமாக வைத்து அமிர்தம் கண்டாங்க. அந்த அமிர்தத்துல பிறந்தீங்களோ எங்களுக்கு பேரோ தேவகனிங்க. அதுல பிறந்தவங்களா? ஆமா, அப்படி தேவகனி இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? ஆமாம்மா, சொல்லித்தானம்மோ. வீட்டுக்கு ஆள் இருந்தா சாமான் எடுத்து கிடக்கணும். அதனால சொல்லித்தாகணும். சொல்றேன். நாங்க பிறந்து வளர்ந்து தினமலராக கடமலமாக சென்று மலரெடுத்து வந்து பூஜை செய்தவங்களுடைய வழக்கம். ஆமா, அப்படி நாங்க ஒரு ரெண்டு மட்டும் பூஜை இல்ல, எங்க அக்கா தம்பிகள் எத்தனை பேர் தெரியுமா? படி அம்மாமா உங்களுக்கு தங்கி மாதிரி இருக்கிறாங்க, இருந்தாலும் இன்னைக்கு தின்றோம். வாடி தங்க தங்க, நாம மணல் எடுத்து வந்து நமக்கு பசியாக இருக்குது, ரொம்ப கலப்பாய் விட்டது. காலையிலேயே 7 மணிக்கு சாப்பிட்டுருவோம். அதனால மணி 10 மணி ஆகி போச்சு. இதுக்கு மேல நம்மளால செஞ்சு சாப்பிட முடியாது. நாம என்ன செய்வது சொல்லி பார்க்கலாம். அக்கா தங்க, நம்மளால இப்ப சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாது. அதனால ஒரு இடம் எங்காவது வீட்டுல இருப்பாங்க யாராவது, அந்த வகுத்து பசிக்கு ஒரு கொஞ்சமா கரைச்சு ஊத்துறாங்க போதும் தானே, கொஞ்சாவது ஊத்துனா கலப்ப தீருமா. அதனால ஒரு வீடு தெரிகின்றது, அந்த வீட்டுல போய் காட்டு விழுந்தாவது ஒரு கொஞ்சமா கஞ்சி ஊத்துறாங்கன்னா நமக்கு போதும். இன்னைக்கு நாளைக்கு தான் தாக்கி சாப்பிட்டுக்கலாம். சரிக்கா, போலாமா? பாய் இருந்துச்சுங்க, பாய் பாய் ஒரு பாய் கொடுங்க. தெய்வலோகத்திலிருந்து தெய்வம் சொன்னீங்க, தெய்வலோகத்திலே சில நாள் வாழ்ந்து வந்தோம். 7 பேரும் உலகத்தில் உள்ள புதுமைகள்லாம் பார்த்துட்டு வரலான்னு 7 பேரும் தெய்வ
நீங்க வந்திருக்கிறாங்க. அப்பா எங்க வாரும் அம்மா என் கண்ணி மாறே அம்மா, தெய்வலோகத்துல இருந்து தெய்வ கண்ணிங்க 7 கன்னிமார்கள் என்னுடைய அரமனையை தேடி வந்திருக்கிறீங்க. கலப்பையோடு வந்திருப்பீங்க. உட்காருங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு போனா வீட்டுல கூட்டுக்காரு 2-3 நாளைக்கு வள வைக்காத சாப்பிடலாம். நாளைக்கெல்லாம் நம்ம பசி அவருக்கெல்லாம் தெரியும். நீ சொல்ற நீ குடிச்சிட்டு அப்படியே ஆக்கப்படுத்தணும் 6 பேர் தான் போச்சு. உடம்புனா அடக்கவே ஆக்கப்படுறீங்க ஆடப்படுத்த மாட்டீங்களா? ஐயோ ஐயோ என்னத்துக்கு பிரயோஜனமாச்சு? சின்ன பாடு இல்ல மென்ன பாடு இல்ல ஆத்திரம் முடிச்ச முண்டா ஈருத்து பசினா பீத்துக்கிற சரி சாப்பாடு என்ன வந்திருப்பீங்க? சாப்பிடுங்க, பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. அம்மா பசிக்குது, சாப்பிடுங்கம்மா. அம்மா சரி, அப்பளம் 30 அனுப்பிச்சிருக்கிறீங்க இலையில. பசி பண்ண தாட்ல அங்க இருக்கிறோம். சொல்லவில்லை அம்மா. எங்க கொள்கையில எங்க வீட்டு பிள்ளைங்க நிறைய இருப்பாங்க. அதனால ஒரு தட்டுல போட்டா ஒரு பிள்ளை கையில கொடுத்துட்டா சாப்பிட்டு வழக்கம். அதனால ஒரு குழந்தை கையால சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு வழக்கம். அப்படி நம்மளது ஏதாவது ஒரு குழந்தைகள் இருந்தால் நீங்க தெய்வலோகத்துல இருந்து சில நாட்கள் நடந்து வந்து பூலோகம் வந்திருக்கிறீங்க. கலப்பையோடு வந்திருப்பீங்க. ஏன்னா பசி மயக்கத்துல இருப்பீங்க. மென்னீங்க சாப்பிடுங்க, அப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம். என்ன பிள்ளை அப்படி இல்ல,
என்னதான் இருந்தாலும் பசி இருந்தாலும் நீங்க சாப்பிட மாட்டீங்க. எவ்வளவு பசி இருந்தாலும் என் பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு பிடி சாதம் எடுத்து கையால கொடுத்து அப்புறம் தான் இந்த சாப்பிடோட வழக்கம். அதனால தெய்வ கண்ணிங்க பிள்ளைங்க கையில நாங்க சாதம் விட்டுட்டு தான் அப்புறம் நாங்க சாப்பிடுவது எங்களுடைய வழக்கம். உண்மைதான். அதனால உன்னுடைய அரண்மனையில ஏதாவது பிள்ளைங்க ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா ஏதாவது இருந்தா இருந்தாலும் சரி அழைத்து வாமன்ற. ஆமா அம்மா எனக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லையாரு போங்க. அப்படின்னா அம்மா அம்மா நீ வந்து பாயோட தூக்கு இறக்காம சோறு போட வேண்டியது அங்க நின்றுட்டு இருக்குது போய் சொல்லு பிள்ளைங்கிட்ட. அம்மா ஐயா வீட்டுல எங்க அண்ணன் சாப்பிடறத விட இந்த மண்ணா கூட சாப்பிடலாம். அதனால ஆண் பிள்ளைய பெண் பிள்ளை இருந்தா அம்மா என்னுடைய அரமனையை தேடி முதல் வந்தீங்க. அதுக்கு வழக்கம் அவருக்கு அண்ணன் விட்டு அமுதளிப்பதுதானே என்னுடைய வழக்கம். உண்மைதானே? ஏமா இருந்தாலும் 1 மாதம் 2 மாதம் கர்ப்பமா இருந்தியா? அம்மா 1 மாதம் 2 மாதம் கூட கர்ப்பமாக இல்லவில்லை. வானத்தில் கருத்தரித்தாலும் என்னுடைய அங்கத்தில் கருத்தரிக்கவில்லை. தெரிக்கவில்லை. உண்மைதான். ஆண் பிள்ளையும் இல்லை பெண் பிள்ளையும் இல்லை. அடியே சண்டாடி நாம போய் மறுபடியா சாப்பிட்டோம். Oh,
தெய்வக்கண்ணிங்க அரமனை அழைத்த போது அவளிடம் சாதமிட்டது தவறா? பசியோடு வந்திருப்பீங்க சாப்பிடுமான்னு சொன்ன என்னடி தவறான தவறா? இது இந்த வார்த்தையா தவறான போச்சு? அடியே மகனே முண்டியா பிள்ளைகளாக கொட்டி வருடி என்று என்ன பலவாரா பேசுறீங்க. ஏரியும் உடைக்கவில்லை, எல்லக்கல்ல பிடுங்கவில்லை, காராம் பசுவை காலால் ஒதுக்கவில்லை, பிச்சைக்கு வந்தவரை பின் திரும்பி வாயின்னு சொல்லவல்ல. எல்லாம் என்னை பலவாறாக பேச வேண்டாம். அம்மா, தெய்வலோகத்திலிருந்து தெய்வக்கண்ணிங்க என்னுடைய அரமனை தேடி வந்தீங்க. 60 ஆண்டு காலமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியமே குழந்தையே இல்ல. தெய்வக்கண்ணிங்க வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்க தான் எனக்கு வழி சொல்லணும். அம்மா, உங்களுக்கு கோடி சாரண சாமி தெய்வலோகத்திலிருந்து தெய்வக்கண்ணி என்னுடைய அரமனை தேடி வந்தீங்க. எங்களுக்கு 60 ஆண்டு காலமாய் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லிவிட்டு போனோம். உங்களுக்கு கோடி சரணம் கும்பிட்டு வணங்குகின்றேன். உங்க பாத சரணம் சாமி பார்த்து வணங்குகின்றேன். அம்மா, என்ன போல நீங்க பெண் இல்லவா? நீங்க தான் தெய்வக்கண்ணிங்க. எங்களுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லிவிட்டு போக வேண்டும். ஒரு பெண்ணை என்றால் ஒரு பேயே மனமரகமா. அதனால ஒரு பொண்ணு இது பொண்ணுக்கு தான் தெரியும். அதனால நீயும் பெண்ணு, பெண்ணு, ஏதோ தப்பா தவறி பேசுறதுனால மன்னிச்சுக்கம்மா. ஆமாம்மா, எனக்கு ஒரு வழி என்று சொல்லுவோம். அப்படியா? நாங்களும் ஒரு பெண் மனிதன், நாங்க மட்டும் உனக்கு என்ன வழி சொல்வது? இருந்தாலும் என்னுடைய மனதிலாக தோன்றுகிறதாக சொல்றேன். அது என்னாலும் உனக்கு கேட்டு பாரு. என்ன சொல்றீங்க? அப்பமா, அந்த சிவன் கோரி தவம் செய்ததால் அந்த ஈசனாகப்பட்டவர் உங்களுக்கு வரம் கொடுத்தாலே கொடுக்கலாம். ஆனா உலக 56 நாட்டுக்குமே அவர் படியளக்கிறவர். அவரு பிரம்ம கடவுள். பெண்ணு என்றால் பெரிய இருக்கும். அப்படியா? ஆமா. அம்மா, அவரை நீ கோரி தவம் செஞ்சீனா எனக்கு ஏதோ நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கும். அம்மா, அம்மா, படைக்க பிரம்மா, காக்க சிவபெருமா, அழிக்க திருமாலு, மும்மூர்த்தி தேவர்கள் 3 தொழில் அவளுக்கு. அந்த தேவாதி தேவரிடத்தில் சென்று
வணங்கி சென்றீங்கன்னா அவர்களால் உனக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கி கிடைக்கும் அப்படி என்று தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு கோடி நமஸ்காரம். அம்மா சென்று வாருங்க.